ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹவுஸ் இன்டீரியர் தான் பண்ண போகிறோம். என்ன இன்டீரியர் வுட் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, இங்கே மாடுலர் கிச்சன் அண்ட் வார்ட்ரோப் கபோர்டு, டிவி யூனிட் இது எல்லாமே பண்ணியாச்சு. இது என்ன ஷீட்டு, இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பாலி மார்பிள் ஷீட்டு. அதாவது இது வந்து இந்த மார்பிள் மாதிரி ஃபினிஷிங்லேயே இருக்கும். அதோட ஷேடு எல்லாமே மார்பிள் மாதிரி ஃபினிஷிங்கு, கிரானைட் மாதிரி ஃபினிஷிங்கு. ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இது கம்மியான பட்ஜெட்லேயே வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷீட்டு வந்து திக்னஸ் வந்து 3mm தான் இந்த ஷீட்டு. இது வந்து ஒரு ப்ளைவுட் போட்டு ப்ளைவுடுக்கு மேலே இது போடணுன்றது அவசியம் இல்லை. இந்த வீட்டில் வந்து பார்த்தோம்னா கிச்சனில் வந்து அந்த ஆப்போசிட் வால் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த வாலில் வந்து இந்த பேனலிங் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக தான் இந்த ஷீட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வந்து வால்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீடெக்ஸ் இருக்கு இல்லையா, ஹீடெக்ஸில் வந்து ஃபுல்லாக வால்லையும் அப்ளை பண்ணலாம், இந்த ஷீட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதோட ஷீட் வந்து 3mm தான் திக்னஸ்ஸு. ஆனால் டைரெக்டாக வந்து நீங்கள் லேமினேட்டட் மைக்காலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஷீட்டில் வந்து பேக் சைடு வந்து ஒரு ரஃப்பான ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங்கில் வந்து நம்ம ஹீடெக்ஸ் அப்ளை பண்ணலாம், வால்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்டட் வாலாக இருந்தாலும் சரி, ராவாக இருக்கிற வாலாலாம் இருந்தாலும் சரி, ஆனால் வந்து பிளாஸ்டிங் பண்ணியிருக்கணும், அந்த வாலில் தான் அது பிடிக்கும். ஸோ இதில் வந்து ஹீடெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு, அதை தவிர மேலே வந்து நம்ம சிலிக்கானும் வந்து யூஸ் பண்ணலாம். சிலிக்கான் யூஸ் பண்ணும்போது இன்னும் தேவையான க்ரிப்பு கிடைக்கணுமோ. ஸோ என்ன சைஸு வேணும்னாலும் நம்ம பண்ணலாம். இது வந்து 8x4ன்றது ஷீட்டோட ஸ்டாண்டர்ட் சைஸு. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுக்கு ப்ளைவுடெல்லாம் போட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, மார்பிள், கிரானைட்டு எங்கெல்லாம் நம்ம போடுறோமோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணும்போது வாலில் பேனலிங் பண்ணலாம், ஆஃபீஸ் ரூமில் ஃபுல் பேனலிங்கு, டேபிளுக்கு பண்ணலாம். ஸோ நீங்கள் டோர் பண்ணும்போது கிச்சனுக்கு, மாடுலர் கிச்சனுக்கு டோருக்கு இது அப்ளை பண்ணோம்னா, நம்ம 16mm ப்ளைவுடுக்கு மேலே வந்து இந்த ஷீட்டை அப்ளை பண்ணி இதுவும் பண்ணலாம், எஜ்பேண்டிங் போட்டு. ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து கிளியராக இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ன்றதுனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து மாடுலர் கிச்சனும் பண்ணியிருக்கோம், வார்ட்ரோபு, டிவி யூனிட் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷீட்டோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஷீட்டோட பேர் வந்து பாலி மார்பிள் ஷீட்டு. 3mm வந்து திக்னஸ்ஸு. ஸோ இது 8x4 வருது. இதோட 8x4ல் ஒரு ஷீட்டோட ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000 அந்த ரேட்டில் வரும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம மாடுலர் கிச்சனும் இங்கே பண்ணியிருக்கோம். இது அக்ரலிக் ஷீட்டில் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். ஸோ இதில் வந்து மாடுலர் கிச்சன் பேசிக் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் யூனிட்டு பாக்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா 1200 per square feet ரேட்டு. இதே வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா 600 per square feet ரேட் இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் BWR ப்ளைவுட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதே மாதிரி வால் யூனிட் பண்ணுறோம்னா வால் யூனிட்டு 950 per square feet ரேட்டு. லாஃப்ட்டு, இந்த கடப்பா ஸ்லாப்லாம் போட்ட இடத்துல வந்து நம்ம ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் மட்டும் போட போகிறோம்னா அதில் வந்து 550 per square feet ரேட்டு. இதுதான் வந்து இதில் யூஸ் பண்ணுறதோ மெட்டீரியல் நம்மளுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா மேலே நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ உங்கள் வீட்டில் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு கோட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நம்ம ஃபேக்ட்ரியும் நீங்கள் விசிட் பண்ணலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.